ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் புளியோதரை ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். புளியோதரை செய்கிறதுக்கு இந்த மாதிரி பொடி அரைச்சி செய்து பாருங்கள். அவ்வளவு மணமாகவும் ருசியாகவும் இருக்குங்க. கோவிலில் சாப்பிட்ற புளியோதரை மட்டும் எப்போவுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதே மாதிரி டேஸ்ட்லேயே நம்ம இன்றைக்கி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க அந்த டேஸ்ட்டான புளியோதரை ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல சாதத்தை வடிச்சிட்டோ இல்லை குக்கரில் வச்சோ நீங்கள் ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி குக்கரில் வச்ச சாதம் தான் ஆற வச்சுருக்கிறேன். இதை வேறு ஒரு அகலமான பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுட்டு சாதத்தை 1-2 மட்டும் கிளறி விடுங்க. ரொம்பவா கிளற வேண்டாம். நல்லெண்ணெய் சேர்த்து கிளறிட்டு ஆற வைக்கும்போது சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுடலாம். சாதம் கொஞ்சம் ஆறி வரட்டும். அடுத்தபடியாக புளி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் புளி ஊற வைக்கலைன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி போட்டு அதில் ஊற வச்சிங்கன்னா சட்டுன்னு புளி ஊறி வந்துடும். இப்போ இதுக்குரிய மசாலாலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு அகலமான பேனில் நான் இரும்பு பேன் தான் எடுத்துருக்கிறேன். அதில் 1.5 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1.5 ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். பருப்பு ரெண்டும் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்போ தான் புளியோதரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே 2 ஸ்பூன் அளவு வரமல்லி சேர்த்துருக்குறேன். அதாவது கொத்தமல்லி விதை இருக்குல்ல, அது 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருந்தேன், அதனால் இதை இடையில சேர்த்துருக்குறேன். நீங்கள் ஒரு பொருளாக கூட நீங்கள் வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதாவது பருப்பு இதெல்லாம் தனியாக வறுத்துட்டு இந்த மாதிரி மிளகு, வெந்தயம், வரமல்லி இதெல்லாத்தையும் தனித்தனியாக கூட நீங்கள் வறுத்து வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு 4லேருந்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்குறேன். அதையும் சேர்த்து வறுத்து விட்டுடலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவு தனியாக கடுகு மட்டும் இருக்கும்ல, அந்த கடுகு மட்டும் தனியாக எடுத்துகிட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க. கடுகு சேர்த்து செய்யும்போது புளியோதரை நல்ல மணமாக இருக்குங்க, நல்ல ருசியாகவும் இருக்கும். கடுகு நிறைய சேர்த்துடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கடுகு சேர்த்தோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஹீட்லேயே கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடும். இதெல்லாத்தையும் வறுத்துட்டு இம்மீடியட்டாக வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுருங்க. இல்லைன்னா வெந்தயம்லாம் சேர்த்துருக்கிறதுனால கடாயிலே வச்சுருந்திங்கன்னா அந்த ஹீட்டுக்கு இன்னுமே கருகிடும். கடாயில் ஒரு 5லேருந்து 6 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். புளியோதரை எப்பயுமே நல்லெண்ணெயில் தாங்க செய்யணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவு உளுந்தப்பருப்பு, முழு உளுந்தப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு இல்லை ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். பச்சை வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை எது வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிச்சிட்டு சேர்த்துருக்குறேன். கூடவே ஒரு 5லேருந்து 6 காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி 1-2 கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பருப்பு எல்லாமே நல்லா செவக்க வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்திங்கன்னா பருப்பு ஒரே ஈவனாக வறுபட்டு வரும். பருப்பெல்லாம் நல்லா செவக்க வந்தோடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவு வரைக்கும் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு சட்டுன்னு நீங்கள் புளி கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை சேர்க்க ஆரம்பிச்சிடணும். இல்லைனா மஞ்சளும் பெருங்காயமும் கருக ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இப்போ புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு சேர்த்துக்கலாம். புளி ஊற வச்ச தண்ணியை தான் நான் ஃபஸ்ட்டு சேர்த்துருந்தேன். அடுத்து இப்போ புளியை நல்லா கரைச்சி விட்டுட்டு சேர்த்துருக்குறேன். புளி நல்லா ஒரு 1லேருந்து 1.5 எலுமிச்சம்பழ சைஸ் அளவு புளி எடுத்துக்கோங்க. கரெக்டாக இருக்கும். ஒரு 4 பேர் ஒரு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். புளி தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இது நல்லா நுரைச்சி கொதித்து வரணும். இது கொதித்து வர்றதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கிற பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். புளி தண்ணி நல்லா ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பவுடரை சேர்த்துக்கலாம். பவுட்ரு சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா உடனே கரண்டி வச்சு கிளறி விட்டுடுங்க. இல்லைன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக நிற்கும். இல்லைன்னா நீங்கள் பவுட்ரு சேர்க்கும் போது ஒரு விஸ்க் இருந்ததுன்னா அதை வச்சு கிளறினிங்கன்னா கெட்டிப்படாமல் இருக்கும். அது மாதிரி பவுட்ரு அரைக்கும் போதும் பார்த்திங்கன்னா ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. ஒரு 90% மட்டும் அரைச்சிருங்க.
நம்ம பவுடரை சேர்த்தோன்னே புளி தண்ணி வந்து எவ்வளவு தண்ணியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டிப்பட ஆரம்பிச்சிரும். அந்த டைமில் சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது கொதித்து நல்லா மேலெல்லாம் எண்ணெய் தெளிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க. பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு. ரொம்பவே கெட்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நம்ம சூடாக இருக்கும்போதே நம்ம ஆற வச்சுருக்கிற சாதத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எடுத்த உடனே ஃபுல்லாக சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. புளியோதரைக்கு எப்போவுமே இந்த மாதிரி பொடி அரைச்சி செஞ்சு பாருங்கள், அதோட டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஒரு முறை செய்திங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி புளியோதரை செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டேஸ்டான புளியோதரை ரெசிப்பியை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.